எவ்வளவு பணத்தை நீங்கள் சேமித்தாலும் வாழ்த்துக்கள். அதை அனுபவிக்கிறதுக்கு நாம இருக்கணும்னா, இல்ல நான் ரொம்ப பிஸி, என்னை பத்தி உனக்கு தெரியாது, நான் எவ்வளவு பிஸியா இருக்கேன்னு அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்முடைய வாழ்க்கை பாதியிலே நின்று போய்விடும். சுண்ட பசித்தவின் உணவும் நோயை விரட்டி விடுமப்பா, 100 வயது தருமப்பான். வாங்கப்பட்ட புத்தகங்கள் வாசிக்கப்பட வேண்டும். வாங்கி வாங்கி கொண்டு போய் வச்சுக்கிட்டு நான் இத்தனை புத்தகம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றதுல எந்த பெருமையும் கிடையாது. உலகமே பார்த்து தமிழ்நாட்டில் உள்ளவன்லாம் மிகப்பெரிய அறிவாளி அப்படின்னு சொல்ற நாள் என்னாலோ அந்த நாள் தான்டா பொன்னாள். ஊர்ல பாத்திருப்பீங்க, வாழ்ந்து கட்டவன் வீடும்பாங்க. அப்பம் பணக்காரனா இருப்பான், அப்பாட்ட பணம் இருக்குன்னு புள்ள படிக்க மாட்டான். நான் அவங்கள்ட்ட கேட்டேன், சரி இது உள்ள வந்து தமிழை பத்தி உலகத்துக்கு சொல்ற மாதிரி சொல்லணும்னா நான் என்ன செய்யணும்னா, அதுக்கெல்லாம் PhDன்னு ஒன்று டாக்டர் பட்ட இருந்தாதான் நீ அப்ளிகேஷனே போட முடியும், இல்லைன்னா உள்ளே விட மாட்டான்ட்டான். மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா, நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24x7 ஆஸ்துமா சிகிச்சை, நாமக்கல் மற்றும் கான்பூர். எவ்வளவு பணத்தை நீங்கள் சேமித்தாலும் வாழ்த்துக்கள். அதை அனுபவிக்கிறதுக்கு நாம் இருக்கணும்னா நம்மளுடைய உடல் நலத்தை நாம் பேணி பாதுகாத்தே ஆக வேண்டும். ஒரு வாரத்திற்கு 168 மணி நேரங்க. 1 மணி நேரத்தை உடலுக்காக நீங்கள் செலவு செய்தால் ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் குறையும். 168 மணி நேரத்தில் 7 மணி நேரம் போச்சுன்னா 161 மணி நேரம் உங்களுக்கு சாசுவதம். இல்லை நான் ரொம்ப பிஸி, என்னை பற்றி உனக்கு தெரியாது, நான் எவ்வளோ பிஸியாக இருக்கேன்னு அப்படின்னு சொன்னீங்கன்னா, நாமக்கல்லேருந்து சென்னைக்கு நான் ரொம்ப அவசரமாக போகிறேன், ரொம்ப பிஸி, பெட்ரோல் போட கூட நேரம் இல்லை அப்படின்ட்டு போனீங்கன்னா எப்படி கள்ளக்குறிச்சியிலேயே உங்கள் பஸ்ஸு காரு எது போனாலும் நின்று போகுமோ அது மாதிரி நம்முடைய வாழ்க்கை பாதியிலே நின்று போய்விடும். இதை புரிந்து கொள்ள வேண்டியது நாம் தான். உடல் நலம் என்பது இத்துணை முக்கியம் என்பதற்கு நம்முடைய முன்னோர்கள் சொன்னதையெல்லாம் கேட்டால் வியந்து போவீர்கள். உடம்பால் அழியின் உயிரால் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. திருமூலர் சொல்றாருங்க, எவன் ஒருத்தன் உடம்பை கவனமாக பார்த்துட்டு இருக்கானோ அவன் உடம்பை வளர்க்கலடா, உயிரை வளர்த்துக்கிட்டு இருக்கான். இதை விட இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, விசையுறு பந்தினை போல் நான் வேண்டியபடி சொல்லும் மனம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன். பாரதி. சங்க இலக்கிய பாடல். அரும்பு கோணிடில் மலராகும், கரும்பு கோணிடில் கட்டியும் பாகுமாம், இரும்பு கோணிடில் யானையை வெல்லலாம், நரம்பு கோணிடில் நாம் அதற்கு என் செய்வோம். அரும்பு கோணலாக இருந்தால் கூட மலரோட மனம் குன்றாதான், கரும்பு கோணலாக இருந்தால் கூட அதில் வெள்ளம் வந்துடுமா, இரும்பு கோணலாக இருந்தால் அதை அங்குசமாக்கி யானையை ஜெயிக்கலாமா, நரம்பு கோணி போச்சுன்னா என்னடா செய்வேன்னு கேட்கும். எப்போங்க? 2000 வருஷத்துக்கு முன்னாடிங்க. நூற்றுக்கணக்கான வருடத்திற்கு முன்னர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு போயிட்டார். உடலில் உறுதி உடையவரே, ரொம்ப கவனமாக கேட்குறீங்க அதனால இதெல்லாம் சொல்கிறேன், உடலில் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம், இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்திடுமோ, சுத்தமுள்ள இடமெல்லாம் சுகமும் உண்டு, நீ அதனை நித்தம் நித்தம் பேணுவையில் நீண்ட ஆயுள் பெறுவாயே, காலை மாலை உலாவி தினம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே. காலன்னா எமன், புரிஞ்சுக்கிட்டீங்க? காலையிலையும் மாலையிலையும் வாக்கிங் போயிட்டு உடற்பயிற்சி செஞ்சுட்டு வரவனோட காலை தொட்டு கும்பிட்டு எமனே ஓடி போனான். அதோட நிறுத்தலை, ஆளும் அரசன் ஆனாலும் ஆகும் வேலை செய்வானேல் நித்தம் நித்தம் பண்டிதர், பண்டிதர்னா மருத்துவர், டாக்டர், நித்தம் நித்தம் பண்டிதர் கை நாடி பார்க்க வேண்டாமே, ஏழையே நீ ஆனாலும் இரவில் நன்றாய் உறங்கப்பா, கூளையே நீ குடித்தாலும் குளித்த பின்பு குடியப்பா, சுத்த காற்றும் நன்னீரும் சுண்ட பசித்தவின் உணவும் நோயை விரட்டி விடுமப்பா, 100 வயது தருமப்பான். நினைச்சு பாருங்க. இதை விட இந்த உடலை நல்லா வச்சுக்கிறதுக்கு வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. சரி, கூர்மையான அறிவு, திடமான உடம்புக்கு சொல்லிட்டேன், நல்ல வண்ணம் வாழ்கிறதுக்கு கூர்மையான அறிவு எங்கேருந்து கிடைக்கும்? அறிவு. அருமை பெரியவர்களே, அரங்கம் நிறைய அமர்ந்திருக்கின்றீர்கள். இந்த இடத்துல உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். எல்லாரும் படின்னு சொல்கிறோம், புத்தக திருவிழா நடத்துகிறோம். 1 கோடி ரூபாய்க்கு 2 கோடி ரூபாய்க்கு புத்தகங்கள் வித்துருச்சுட்டாங்க. சென்னை புத்தக திருவிழாவில் பேசும்போது நான் சொன்னேன், அங்கே இருந்தவர் சொன்னார், இன்றைக்கி இத்தனை கோடிக்கு புத்தகம் விற்றுருக்குன்னு.
நான் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், மகிழ்ச்சி, வாங்கப்பட்ட புத்தகங்கள் வாசிக்கப்பட வேண்டும்னு. வாங்கி வாங்கி கொண்டு போய் வச்சுக்கிட்டு நான் இத்தனை புத்தகம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுல எந்த பெருமையும் கிடையாது. அப்போது ஏன் படிக்கணும், எதற்காக படிக்க வேண்டும்? ரஷ்ய புரட்சிக்கு பிறகு செஞ்சதுக்கத்திலே நின்று லெனின் உரையாற்றி கொண்டிருந்தான். இது போன்று கூடியிருக்கின்ற அறிவார்ந்த மக்களை பார்த்து லெனின் என்ற அறைகூவல் விடுத்தான். இந்த ரஷ்யாவை அமெரிக்காவை விட மாபெரும் வல்லரசாக மாற்றி காட்ட என்னால் முடியும். அதற்கு இங்கு அமர்ந்திருப்பவர்களுக்கு 3 கடமைனா. நான் உங்களை சிரிக்க வைப்பதற்காக அழைக்கப்பட்டவன் அல்ல, சிந்திக்க வைப்பதற்காக அழைக்கப்பட்டவன். 3 கடமைனா. ஒரு பெரியவர் எழுந்து கேட்டார், முதியவர்களுக்கு முதல் கடமை என்ன? படியுங்கள்னா. ஒரு பெண் எழுந்து, பெண்களுக்கு 2வது கடமை படியுங்கள்னா. ஒரு இளைஞர் எழுந்து, இளைஞர்களுக்கு 3வது கடமை படியுங்கள்னா. ஏன் அன்று லெனின் ரஷ்யாவை அமெரிக்காவை விட மிகப்பெரிய வல்லரசாக இன்னைக்கு மாறி நிற்கிது. அதனால இதை சொல்கிறேன். இன்னைக்கு அமெரிக்கா ரஷ்யாவை பார்த்து பயப்படுது, எந்த நாட்டை பார்த்தும் அவன் கவலைப்படுவதில்லை. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அருமை நண்பர்களே, லெனின் அன்று அறைகோல் விடுத்ததற்கு காரணம், யாரெல்லாம் இன்று புத்தகங்களை நோக்கி தலை குனிகிறீர்களோ அவர்கள் அத்துணை பேரும் நாளை இந்த உலகிற்கு முன்னால் தலை நிமிரலாம் என்ற ஒற்றை காரணம்தான். யோசித்து பாருங்க, அத்தனை பேரும் படித்தவங்களா இருக்கணும். என்னரும் தமிழ்நாட்டின் கண் எல்லோரும் கல்வி கற்று பன்னரும் கலைஞானத்தால் பராக்கிரமத்தால் உன்னத இமயமலை போல் ஓங்கிடும் கீர்த்தி பெற்று இன்புற்றார் என மற்றோர் இயம்பிட கேட்டிடல் என்னாலோ. உலகமே பார்த்து தமிழ்நாட்டில் உள்ளவன்லாம் மிகப்பெரிய அறிவாளி அப்படின்னு சொல்கிற நாள் என்னாலோ அந்த நாள் தாண்டா பொன்னாள் சொன்னது பாரதி. பாரதிதாசன் இன்னொருபடி மேலே போய் மிக அற்புதமாக பதிவு செய்தார். எல்லா நலமும் ஈந்திடும் கல்வி, இல்லா வீடு இருண்ட வீடுங்க, படிப்பிலார் நிறைந்த குடித்தனம், நரம்பில் துடிப்பிலார் நிறைந்த சுடுகாடுங்க, அறிவே கல்வியாம், அறிவிலா குடும்பம் நெறி காணாமல் நின்றபடி விழும். ஊரில் பார்த்துருப்பீங்க, வாழ்ந்து கட்டவன் வீடும்பாங்க. அப்பம் பணக்காரனாக இருப்பான், அப்பாட்ட பணம் இருக்குன்னு புள்ள படிக்க மாட்டான். இத்தனைக்கும் நம்ம ஊரில் இருக்கிறவங்களாம் பணக்காரன் கிடையாது. டாடா பிர்லா அம்பானி அதானே அவனே பிள்ளைங்களை படிக்க வைக்கிறான். பணம் இருக்குன்னு நினச்சிட்டு புள்ள படிக்க மாட்டான். அடுத்த தலைமுறையில் நின்றபடி நெறி காணாமல் விழும். ஏழை குடும்பமாக இருக்கும், புள்ள படிச்சிருப்பான், ஆலமரத்தை போல விழுது விட்டு வளரும். இப்போ சரவணன் அவர்கள் சொல்லும்போது இத்தனை வீட்டிலே ஒளியேற்றி இத்தனை மருத்துவர்களை உருவாக்குகிறீர்கள் என்று நான் ஆரம்பத்தில் சொன்னேன். உண்மையிலேயே what we have done for ourselves will die with us, what we have done for others will remain and it is immortal. மற்றவர்களுக்காக அவர் செய்வது இந்த உலகத்திலே யார் செய்தாலும் அது நிலைத்து நிற்கும், அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. கண்ணதாசன் அழகாக சொல்லுவார், மானுட இனத்தை ஆட்டி வைப்பேன், அவர் மாண்டு விட்டால் அதை பாடி வைப்பேன், நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லைன்னா. இன்னைக்கு பேசுகிறோம்ல, மற்றவர்களுக்கு செஞ்சது தானே. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த உலகம் எடுத்து சென்றவர்களை நினைவில் கொள்வதில்லை நண்பர்களே, கொடுத்து சென்றவர்களையே நினைவில் கொள்கிறது. அதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒன்று. சரி, இந்த கல்வி என்ன தரும்? அறம் பொருள் இன்பம் வீடும் பயக்கும் புறங்கடை நல்லிசையும் நாட்டும் உறும் கவலொன்று உற்றுளையும் கை கொடுக்கும் கல்வியில் ஊங்கில்லை சிற்றுயிர்க்கு உற்ற துணை. சிறிது காலமே பிறந்து வளர்ந்து மடிய போகிற இந்த சின்ன உயிருக்கு துன்பம் வரும்போதெல்லாம் உதவியாக இருந்து, மிகப்பெரிய வாழ்க்கையிலே நம்பிக்கையாக மனதிலே இருந்து, அறத்தை கொடுத்து இன்பத்தை கொடுத்து மகிழ்ச்சியை கொடுத்து நியாயமாக வாழ்கிறதுக்குரிய தகுதியை கொடுத்து, இது எல்லாத்தையும் கொடுக்கறது கல்வியை தவிர உலகத்தில் வேறு எதுவுமே இல்லைடான்ட்டான். இதை விட என்ன நல்லா சொல்லுவோன்னா, எப்பிறப்பாயினும் ஏமாப்பு ஒருவருக்கு மக்கட்பிறப்பில் பெரிதல்ல, அப்பிறப்பில் கற்றலும் கற்றவை கேட்டலும் கேட்டதன்க நிற்றலும் கூட பெரியன்ட்டான். எல்லா பிறவிலையும் பெரிய பிறவி மனித பிறவிடா. நீ மனிதனாக பிறந்த பத்தாது, படிக்கணும், படித்தா பத்தாது, அதை புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கிட்டா பத்தாது, அதன்படி நடக்கணும். நீங்கள் நினச்சி பாருங்க, அவையஞ்சி மெய்விதிர்ப்பார் கல்வியும் கல்லார் அவையஞ்சா ஆகுல சொல்லும் நவையஞ்சி ஈத்துண்ணார் செல்வமும் நல்கூர்ந்தார் நலமும் பூத்தலின் பூவாமை நன்று. என்ன அர்த்தம் தெரியுமா? இப்போ சொன்னார்ல, எங்களெல்லாம் பார்த்துட்டு சோழல் வல்லன் சோர்வில்லன் அஞ்சான் அவனை இகழ்வல்லல் யாருக்கும் அறியுது, எங்களுக்கு மட்டும் இல்லை. அதை நான் என்ன சொல்கிறேன், நல்லா படிச்சிருப்பானா,
ஸ்டேஜில் வந்து கருத்தரங்குகளையும் வகுப்பறைகளையும் கூட்டங்களையும் பார்த்தா கையெல்லாம் நடுக்குமா, தொண்டை அடைக்குமா. அது பிரயோஜனம் இல்லையா அந்த கல்வி. படிக்காமலே வந்து படித்த மாதிரி பேசுவோம். நான் நிறைய பேர் பார்க்குறீங்களா, அரசியல்வாதிகள்லாம், நிறைய அரசியல்வாதிகள். அதை எப்படி சொல்கிறான் தெரியுமா? இது அரசியல் கூட்டம் இல்லைங்கிறதுனால இதை சொல்கிறேன் நான். அருமை நண்பர்களே, குரங்கு நின்று கூத்தாடிய கோலத்தை கண்டே அரங்கு முன்பு நாய் ஆடி கொண்டாடியதைப் போல் கரங்கள் நீட்டியே பேசிடும் கசடரை கண்டு சிரங்கள் ஆட்டியே மெச்சிடும் அறிவிலார் செயல்தான். அர்த்தம் சொன்னால் ரொம்ப ஆக்வர்டாக இருக்கும். இதை ஏன் சொல்கிறேன்னா, நல்ல பேசுபவர்கள் இருக்கிறார்கள் அல்லது இருந்தார்கள். எல்லோரும் இப்போது அப்படி இருக்கிறார்களா? படித்து விட்டு வந்து கற்றோர் அறிவுரையை இத்தனை பேர் அமைதியாக குண்டூசி விழுந்தா கூட கேட்குமே, ஏன் கேட்குறீங்க? கற்றோர் அறிவுரையை காதார கேளுங்கள் உச்சிடும் நெஞ்சினில் உயர்வுன்னா. அப்போ இந்த கல்வி எப்படியெல்லாம் செய்கிறது என்று பாருங்கள். இந்த இடத்துல என்னுடைய வாழ்க்கையில் இருந்த ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். இப்போ அவர் சொன்னார் இல்லையா, படிக்கும்போது என்னை அறிமுகப்படுத்தும் போது அவர் சொன்னார், நான் வந்து காவல்துறை உயர் அதிகாரியாக இருந்து ஓய்வு வயது வரும்போது இப்போ இருக்கிற டிஜிபி திரு சங்கர்ஜிவாலும் ஜாஃபர் சேட் அவர்களும் இதை அப்படியே பதிவு செய்ய விரும்புகிறேன். என்னை கூப்பிட்டு 2 வருஷம் எக்ஸ்டென்ஷன் தர்றோம், நீங்கள் இன்னும் 2 வருஷம் வேலை பார்க்கணுன்னாங்க. நான் சொன்னேன், இல்லை சார் வேண்டாம் சார் அப்படின்னு. ஏய் என்னென்ன சொல்கிற, எஸ்பியாக 2 வருஷம் வேலை பாருங்கிறேன் வேண்டாங்கிற அப்படின்னு. இல்லை சார் வேண்டான்னு. ஒயின்னார். நான் சொன்னேன், யூ ஷுட் ரிட்டையர் when people are asking why, not why notன்னு. மக்கள் எல்லாரும் நீ ஏன்டா இப்போவே ரிட்டையர்ட் ஆகிட்டேன்னு கேட்கும்போதே நம்ம ரிட்டையர்ட் ஆகிடணும், இவன் ஏன்டா என்ன உட்காந்துட்டு உயிர் எடுத்துக்கிட்டு இருக்கான்னு சொல்கிற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னா. ஒரு 10 வருஷம் கழித்து நான் மேடைகளில் பேச ஆரம்பித்தேன். அதே 2 அதிகாரியும் என்னை கூப்பிட்டாங்க பாசிங் அவுட் பரையில். இப்படி நீனே ஒரு ஆற்றை வெட்டி அதில் தண்ணியை பாய்ச்சி உலகத்தையே பார்க்க வைக்கிற ஐடியா வச்சுக்கிட்டு தானடா மடப்பையில் நீ எனக்கு இல்லைன்னு சொல்லி வேண்டான்னு சொன்னால் இப்போ தானடா எனக்கு தெரியுது நீ ஏன் வேண்டான்னு சொன்னேன்ட்டு. இதை அவங்க உரிமையோட இதை எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போது இந்த கல்வி என்ற ஒன்று என்னை எப்படி இந்த புத்தக திருவிழாவில் சொல்லுவதற்கு இது மிகச்சரியாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். 56 வயசில் நான் சுவாலஜி மேஜர், காவல்துறை அதிகாரி, துப்பாக்கி தூக்கிட்டே அலைஞ்சவன், இப்போ புத்தகத்தை தூக்கிட்டே அலைகிறேன். அப்போது என்கிட்ட கேட்டாங்க, நீ ஒரு காவல்துறை அதிகாரி, நம்ம வந்து இந்த சமுதாயம் நமக்கு நிறைய கொடுத்துருக்கிறது, இந்த சமுதாயத்திற்கு எதையும் கொடுக்க வேண்டாம், இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி உடம்பு கொஞ்சம் நல்லா வச்சுருந்ததுனால இன்னொரு 20-25 வருஷம் வாழ்ந்தாகணுமேடா, என்ன பண்ணுறது? மீட்டிங்கில் பேசும்போது நிறைய இடத்துல சொல்லாத இப்போ இந்த இடத்துல சொல்கிறேன். ஐஏஎஸ் ஐபிஎஸ் கான்ஃபரன்ஸ் நடக்கும், அதில் எனக்கு பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு. ஒரு 10 நிமிஷம் பேசினேன். முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள், இதெல்லாம் எனக்காக இல்லை உங்களுக்காக சொல்கிறேன். பேசி முடித்தோன்னு சொன்னாங்க, மூர்த்தி, ஐ நோ தட் யூ ஆர் எ வெரி குட் ஆஃபீஸர், ஒன்லி டுடே ஐ கேம் டு நோ யூ ஆர் எ வெரி குட் ஆரேட்டர்னாங்க. எல்லோரும் பயங்கரமாக கைத்தட்டினாங்க. ஓ நம்ம நல்லா பேசுகிறோம் போல் இருக்கு அப்படின்னு நினச்சேன். அது பரவாயில்ல. 4 வருஷம் ஆச்சு, ஆட்சி மாறி போச்சு. நான் திருச்சி எஸ்பி, சவுண்டையான்னு கலெக்டர் இருந்தார். நானும் அவரும் இதே ஐஏஎஸ் ஐபிஎஸ் கான்ஃபரன்ஸு, ஆட்சி மாறி போச்சு, காட்சியெல்லாம் மாறிடுச்சு. அங்கே போனேன். சவுண்டையா சொன்னார், கலிமூர்த்தி, யாராவது எஸ்பி கலெக்டர் ஒருத்தர் பேசினா போதும், நீங்களே பேசுகிறீங்க, ஏன் நேரத்தையும் சேர்த்துனார். நமக்கு அது லட்டு மாதிரி. ஒன்று நான் பேசுகிறேன் சார்ண்டா. எந்திரிச்சு பேசினேன், தமிழில் பேசினேன். கலைஞர் பேனாவால் இப்போ நோட் பண்ணார், சொன்னார், அதனால நான் சொல்கிறேன். கலைஞர் பேனாவால் அப்படி எழுதிட்டு இருந்தவர் இப்படி கண்ணாடி இப்படி கழட்டி இப்படி பார்த்தாரு. தமிழில் பேசணுன்னா பேசி முடித்தோன்னே ஸ்ரீபதினு ஐஏஎஸ் ஆஃபீஸர் பக்கத்தில் இருந்தவர், தமிழ் நல்லா பேசுகிறப்பா அப்படின்னாரு. கலைஞர் அந்த மைக்கை வாங்கி, அப்படி சொல்லக்கூடாதுயா, நல்ல தமிழ் பேசுகிறாருன்னு சொல்லு. ஆகா, 2 பெரும் துருவங்கள் நம்ம நல்லா பேசுகிறோன்னு சொல்லுது. அப்போ நம்ம நல்லா தான் பேசுகிறோம் போல் இருக்கு அப்படின்னு பேச ஆரம்பித்தா, இப்போது ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி அமெரிக்கா, டொராண்டோ யூனிவர்சிட்டி கனடா, சோயஸ் யூனிவர்சிட்டி லண்டன்லலாம் தமிழ் சேர் அமையறதுக்காக நிதி சேர்ப்பு கூட்டத்திற்காக மிக முக்கியமான ஆளுமைகளை கூப்பிடுவாங்க. நான் போய் பேசினேன். நான் அவங்கள்ட்ட கேட்டேன், சார் இது உள்ளே வந்து தமிழை பற்றி உலகத்துக்கு சொல்கிற மாதிரி சொல்லணுன்னா நான் என்ன செய்யணுன்னு. அதுக்கெல்லாம் பிஹெச்டின்னு ஒன்று டாக்டர் பட்டம் இருந்தால் தான் நீ அப்ளிகேஷனே போட முடியும், இல்லைன்னா உள்ளே விட மாட்டான்ட்டான். அங்கேருந்து வந்தேன். தமிழ் யூனிவர்சிட்டியில் போய் தமிழில் பிஹெச்டி முடிக்கணுன்னு எல்லோரும் இப்படி பார்த்தான். அப்போ என் வயசு 60. 3 வருஷம் ரெகுலரில் படிக்கிறேன். தினம் மீட்டிங் வேறு. இது இளைஞர்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். 3 வருஷம் பிடிச்சேன். சரவணன் சார் முடிச்சிருக்காரு. இப்போ D++ வாங்கி தமிழ் யூனிவர்சிட்டியில் தமிழ் மொழியில் பிஹெச்டி முடித்து கவர்னர்கிட்ட பிஹெச்டி வாங்கினேன். இதில் என்ன வேடிக்கைன்னா, இந்த புத்தக திருவிழாவில் ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, இதெல்லாம் பெருசு இல்லை.
நம்ம பிஹெச்டி வாங்கிட்டோம் எல்லாரும் கூப்பிட்றான்னு போனால், பெரிய பெரிய பல்கலைக்கழகங்கள் கல்லூரிக்கு போனால் நம்மளை விட அங்கே ஏகப்பட்ட பிஹெச்டி ஏற்கனவே இருக்கு. என்னடா இது, நம்ம பிஹெச்டி வாங்கினா பெருசாக ஜெயிச்சிடலான்னு சொன்னாங்க, ஆனால் இப்போ இப்படி தெரியலையே, நம்மளை விட நிறைய பிஹெச்டி இங்கே இருக்கேன்னு பார்த்தா அப்போ தான் தெரிஞ்சிச்சு. நிறைய பட்டங்களை பெற்று தன்னுடைய பெயரை அலங்கரிப்பவர்களை விட நல்ல புத்தகங்களை படித்து தன்னுடைய மனதை அலங்கரிப்பவர்கள் சொல்வதையே இந்த சமுதாயம் கேட்கிறது. அதெல்லாம் ஒரு அப்ளிகேஷன் தான். நீட்டில் மார்க் வாங்குறதுக்கு சரவணன் சார் ஏற்பாடு பண்ணாருன்னா டாக்டரை போகிறதுக்கு தான், உள்ள நுழையிறதுக்கு தான். அதுக்கப்புறம் அது பயன்படாது. புத்தகங்களோடு உண்டு உறங்கி 3 ஆண்டுகள் உயிர்த்தெழுந்து உலகம் முழுவதும் பேசுவது அல்ல நண்பர்களே, கோடிக்கணக்கான மில்லியன்ஸ் ஆஃப் மனிதர்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரியும் இன்றைக்கு தொடர்ந்து தமிழகத்திலே அதிகமாக கூட்டங்களுக்கு, பள்ளிகளுக்கு, கல்லூரிகளுக்கு, பல்கலைக்கழகங்களுக்கு அழைக்கப்படுபவனமாக நான் மாறி இருக்கிறேன் என்றால் அத்துணைக்கும் காரணம் புத்தகங்கள். இது சத்தியம். இதை விட வேற என்ன புத்தக திருவிழாவில் நான் சொல்ல முடியும்? இது கல்வியினுடைய சிறப்பு. உடலுக்கு சொல்லிட்டேன், கல்விக்கு சொல்லிட்டேன். பணம், எல்லாரும் கொஞ்சம் நிமிர்ந்து உட்கார்ற மாதிரி தெரியுது. எல்லாரும் அதை தானே ஓடுறோம். தப்பு இல்லைங்க, நீங்கள் நினச்சிங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். ரிச்சஸ்ட் மேன் இன் பாபிலோன் அப்படின்னு ஒரு புத்தகம். ரொம்ப அறிவார்ந்த மக்கள் ஆழ்ந்து கவனிக்கிறீங்க, அதனால இதெல்லாம் சொல்கிறேன். அதில் சொல்கிறான், ஆரம்பிக்கும் போதே சொல்கிறாங்க, மணி இஸ் எ மீடியம் பை விச் எர்த்லி சக்ஸஸ் இஸ் மெஷர்டு. இந்த உலகத்தில் வாழ்கிற ஒருத்தன் வாழ்க்கையில் ஜெயிச்சானா இல்லையாங்கிறதுக்கு அளவுகோல் பணமாக தான் உலகம் பூரா இருக்கான். ஒன்று. அடுத்தது சொல்கிறான் பாருங்க, மணி இஸ் plentiful. Those who know the laws governs its acquisition. ஒரு சின்ன சின்ன விதிகள் இருக்கு. அந்த விதிகளின் மூலம் பணத்தை, செல்வத்தை குவிப்பதற்கு எவனெல்லாம் தெரிந்து கொண்டானோ அவன்லாம் பணத்தை குவிக்கிறான். மணி மேக்ஸ் பாசிபிள் தி பெஸ்ட் எர்த்லி மெஷர்ஸ் அலௌடுங்கிறான். மணி என்ன பாசிபிள் ஆகுதான்? தி பெஸ்ட் ஆஃப் தி என்ஜாய்மெண்ட் ஆஃப் எவ்ரி திங். எதெல்லாம் உலகத்தில் ரொம்ப நல்ல விஷயங்களாக இருக்கோ, நினச்ச இடத்துக்கு பறக்கலாம், நினச்ச இடத்துக்கு பிஸ்னஸ் கிளாஸில் போகலாம், நினச்ச இடத்துக்கு உலகத்தை பார்க்கலாம், இதெல்லாம் பாசிபிளாக எது ஆக்குதுன்னா பணம் தான் ஆக்குதான். இதெல்லாம் விட மிக முக்கியமாக சொல்கிறான், மணி இஸ் கவர்ன்ட் பை தி சேம் லாஸ் விச் கண்ட்ரோல்ட் இட் when prosperous people thronged in the streets of Babylon 6000 years back. என்ன அர்த்தம்னா, 6000 ஆண்டுகளுக்கு முன்னால் உலகத்தில் பணக்கார நகரமான பாபிலோன், நேபுகாத் நாச்சார் அவனுடைய நாட்டில் தங்க காசுகளை தோளில் போட்டுக்கிட்டு அதை குவிப்பதற்குரிய வழியை தெரிந்து கொண்டு வியாபாரிகள் அலைஞ்சாங்கல்ல. அப்போ பணத்தை சேர்க்கறதுக்கு எது அளவுகோலாக இருந்துச்சோ, எது அதனுடைய சூட்சுமமாக இருந்துச்சோ, இன்னைக்கு வரைக்கும் அது மாறலடாங்க. அப்போது அதை ஃபினான்ஷியல் நாலேஜ்னு சொல்கிறோமே, அதை நாம் தெரிந்து கொள்வதே இல்லை. மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா? நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24/7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்.